Good morning. I am A. Elilarasi. So today's session is on about a complex analysis. Complex analysis la last unit series, residues and poles. அதை பத்தி தான் பார்க்க போறோம். Okay. So நம்ம real analysisல sequence, series எல்லாம் பார்த்துருக்குறோம். Okay. செட்னா என்ன, சீக்வன்ஸ்னா என்ன, சீரீஸ்னா என்னன்னு ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்க காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல பார்க்குறோம். ஓகே, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன அங்கே ரியல் நம்பர்ஸ், இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே கண்டினியூஸ், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், பவுண்டட் இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து கண்டினியூஸ், டிஃபரன்ஷியபிள், பார்ஷியல் டிஃபரன்ஷியபிள் அண்ட் இட் இஸ் அன் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது மட்டும் தான் இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் த ரியல் ஃபீல்டு டு காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. தட் இஸ் 1 dimension 2 dimension ஸ்பேஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 dimension கொண்டு போறோம். Right. Sequence, series and convergent test. So sequence, series நம்ம ரியல்ல பார்த்த அதே தான், பட் இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அவ்வளவுதான். ரைட். சீக்வன்ஸ்னா என்னது? சீக்வன்ஸ்னா வந்து ஃபங்க்ஷன் whose domain is an integer or natural number. ஸோ ஒரு கொடுத்துருக்க செட் நம்பர்ஸை வந்து ஒரு ஆர்டரா வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர்னு அரேஞ்ச் பண்ணுவோம். நேமிங் இன்டீஜர் நம்பரை வச்சு 1 2 3ன்னு நேம் பண்ணுவோம். அதுதான் வந்து சீக்வன்ஸ்ன்னு நான் பார்த்துருக்கோம். இல்லையா? ஸோ இங்கே அதே தான். ZNன்றது n is equal to 0 to infinity. அது என்னது? Z1, Z2 and so on. இதில் Z1, Z2ன்றது டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ அந்த 1 2 3ன்றது தான் இன்டீஜர் நம்பர். அந்த நம்பருக்கு நான் மேப் பண்ணுறேன். ரைட். சரி. நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் என்னது? சீக்வன்ஸ் தட் ஹாஸ் அ லிமிட் சி. ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன கடைசி நம்பர் என்ன, எதை நோக்கி போகுது, அதுதான் அதோட லிமிட் பாயிண்ட். அந்த சீக்வன்ஸ் வந்து எதை நோக்கி போகுது, அதான் நம்ம வந்து லிமிட் பாயிண்ட்னு ரியல்ல படிச்சுக்கோம். அதே தான் இங்க. இங்க வந்து நம்ம சின்னு சொல்லுவோம். சி இந்த லிமிட்டிங் பாயிண்ட் ஆர் கன்வர்ஜிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ஸ் இல்லைன்னா அது வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இல்லைன்னா இட் இஸ் அ டைவர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். இதுதான் சீக்வன்ஸ். அடுத்தது சீரீஸ்னா என்னது? இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸை எடுத்து ஆட் பண்றது தான். இங்க சீக்வன்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸ் எடுத்து ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்ம சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இங்க சம்மேஷன் Z10. Z10ன்றது என்னது? Z1 plus Z2 and so on up to நம்ம எந்த டேர்ம் வரைக்கும் நினைக்கிறோமோ அந்த டேர்ம் வரைக்கும். Here Z1, Z2s are the terms of the series. So இது வந்து என்னது? சீக்வன்ஸ்ல இருந்து, சீக்வன்ஸ் Z10ல இருந்து எடுத்துக்கிட்ட டேர்ம்ஸ் தான். சரி, இதுல n பார்ஷியல் சம் அப்படின்னா என்ன மீன் பண்றேன்னா, நம்ம நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எங்க இப்போ எந்த எண்ணுக்கு நம்ம நிப்பாட்டுறோமோ அந்த எண் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்க வந்து நம்ம என்னு சொல்றேன், கேபிட்டல் என்னு. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் இந்த Z10 எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணை எங்க ஸ்டாப் பண்றோமோ அதான். அதாவது இங்க S1 அப்படின்னா அப்ப இங்க n is equal to 0ல இருந்து 1 வரைக்கும். அப்ப Z1 மட்டும், Z0 plus Z1. இங்க Z0 எடுத்துக்க மாட்டோம், Z1ல இருந்து எடுத்துக்குவோம். சரியா? அப்ப Z1 மட்டும். அடுத்தது n equal to 2 போட்டோம்னா S2 is equal to Z1 plus Z2. இந்த டெஃபினேஷன் தான். Z1 plus Z2. S3னா Z1 plus Z2 plus Z3. So S4 னா Z1 plus Z2 plus Z3 plus Z4. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம n பார்ஷியல் சம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ஸ் சீரீஸ். ஸோ அதே தான் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் பார்த்தோம், அதே கன்வர்ஜென்ஸ் சீரீஸ். அந்த எஸ்என்னோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, சம்மேஷனோட வேல்யூ, அது சம்மேஷன் n is equal to 0 to n போட்டிருக்கோம் இல்லையா, ZN, அதுதான் SN. அந்த SNோட கடைசி சம்மோட வேல்யூ இதை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அந்த S. ஸோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அது பேரு கன்வர்ஜென்ஸ் சீரீஸ். சேம் கன்வர்ஜிங் லிமிட் பாயிண்ட் நமக்கு சீக்வன்ஸ் தெரிஞ்சுன்னா அது கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இங்க கன்வர்ஜென்ட் சீரீஸ்.
அடுத்தது டைவர்ஜென்ட் சீரிஸ். டைவர்ஜென்ட் சீரிஸ் என்னது? கன்வர்ஜென்ட் இல்லைன்னா அது டைவர்ஜென்ட். ஓகே, சேம் சீக்வன்ஸ் சொன்னதுதான். அடுத்தது அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ். அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் என்னது? சமேஷன் Zn summation Zn is convergent. எப்ப? if summation modulus absolute value வந்து absolute value of Zn ஒவ்வொரு, அதாவது Z1 ஓட absolute value plus Z2 ஓட absolute value, that is modulus of Z1 plus modulus of Z2 plus modulus of Z3 and so on. ஓகே, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை பார்த்தோம்னா அதோட எனக்கு அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கா சம்மேஷன் Zn அது வந்து கன்வர்ஜென்ட். ஓகேவா? அதான் வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ட். அப்சல்யூட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து சம் பண்ணோம்னா அது கன்வர்ஜென்டா இருந்தா இந்த சம்மேஷன் Zn வந்து கன்வர்ஜென்டா இருக்கும். அடுத்தது கண்டிஷனல் கன்வர்ஜென்ட். கண்டிஷனல் கன்வர்ஜென்ட் என்னன்னா சம்மேஷன் Zn வந்து கன்வர்ஜென்டா இருக்கும், ஆனா சில நேரத்துல சம்மேஷன் ஆஃப் மாடுலஸ் Z1 வந்து டைவர்ஜென்டா இருக்கும். ஏன்னா நம்ம நெகட்டிவ் டேர்ம்ஸ் பாசிட்டிவ் டேர்ம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் இன்டீஜரை பொறுத்த வரைக்கும். அப்ப நம்ம மாடுலஸ் இருக்கும்போது நெகட்டிவ் டேர்ம்ஸுமே பாசிட்டிவ் டேர்ம்ஸா ஆயிரும். ஓகே, ஸோ ஆல்ரெடி இட் இஸ் இன்ஃபைனைட் சீரீஸா இருக்கும் அண்ட் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும். நம்ம நெகட்டிவும் போடும்போது அடிஷ்னலா அந்த இன்னொரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆட் பண்றோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து அது இன்க்ரீசிங் ஆகுது. ஓகே, ரெண்டு பாசிட்டிவ் செட்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்றதுக்கு இன்ஃபைனைட் செட்ஸ் எடுத்து ஆட் பண்றோம். ஸோ மேபி அந்த இதுல வந்து டைவர்ஜென்ட் ஆகும். சரி, ஆனால் நம்ம டைரக்டா எடுத்து ஆட் பண்ணோம்னா மாடுலஸ் எடுக்காம டைரக்டா எடுத்து ஆட் பண்ணோம்னா அந்த பாசிட்டிவ் டேர்மும் நெகட்டிவ் டேர்மும் மியூச்சுவலா வந்து என்ன ஆயிரும்? கேன்சல், ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால நமக்கு வேல்யூ சம்மேஷன் வேல்யூ வந்து கம்மி, சின்ன வேல்யூ ஆயிரும், 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல சில பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் நிக்கலாம், இல்ல சில நெகட்டிவ் டேர்ம்ஸ் சம்ஸ் மட்டும் நிக்கலாம். அதனால அந்த சம்மேஷன் எடுக்கிறது கன்வர்ஜென்ட் ஆகலாம். ஓகே, மாடுலஸ் எடுத்தா அது வந்து கன்ஃபார்மா வந்து கன்வர்ஜென்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல மாடுலஸ் எடுத்து நான் சம் பண்ணும்போது டைவர்ஜென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு செட் நெகட்டிவ் செட்டும் பாசிட்டிவ் செட்டும் நம்ம அட் அ டைம் ஆட் பண்ணி அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டைவர்ஜென்ட் ஆகலாம். ஓகே, ஆனா இதுல வந்து யூஸ்வல் சம்மேஷன்ல வந்து ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆகிறதுனால கன்வர்ஜென்ட் ஆகலாம். இதுதான் கண்டிஷனல் கன்வர்ஜென்ட். நெக்ஸ்ட், அடுத்தது சம் இம்பார்ட்டன்ஸ் தியரம்ஸ். சரி, சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். இப்ப காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் Z = x + iy அப்படின்ற ஃபார்மேட்ல எழுதுவோம் இல்லையா? இப்ப இங்க ஒவ்வொன்றுமே சீக்வன்ஸ் சொல்லிக்கிறேன். அப்ப Zn அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ். இந்த Zn எப்படி எழுதலாம்? xn + iyn. ஓகே, iyn அதாவது Z = x + iy அந்த ஃபார்மேஷன் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக் ஃபார்மேஷன். சோ இந்த Zn நான் கன்வர்ஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? xn + iyn அதுல இருக்கிற xn-ம் yn-ம். ஓகே, xn-ம் yn-ம் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருந்தா மட்டும்தான் அதனுடைய சம்மேஷன் xn + iyn அதோட சம்மேஷன். ஓகே, அது வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்கும். இந்த சம்மேஷன் கன்வர்ஜென்ட்டா இருந்தா, இந்த சம் வந்து கன்வர்ஜென்ட்டா இருந்தா Zn வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்கும். ஓகே, therefore the xn converged to a and yn convergent to b அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த x + iy-ன்றது எதுக்கு போகும்? a + ib. அந்த a + ib இதை நம்ம c-ன்னு வச்சுக்கிறோம் இங்க. அந்த c கன்வர்ஜென்ட் ஆகும். அப்ப Zn converges to c-ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ Zn converges to c. இந்த Zn வந்து converges to c எப்ப அப்படின்னா இந்த xn-ம் yn-ம். இந்த xn வந்து a-க்கும் yn வந்து b-க்கும் yn வந்து b-க்கும் போனுச்சுன்னா then we say that Zn converges to c அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட்.
ஸோ இதில் கன்ஃபியூஸே வேணாம். ஏன்னா எல்லாமே வந்து இங்கே சீக்வன்ஸ். அப்போ எக்ஸ்என்னும் ஒரு சீக்வன்ஸ், ஒய்என்னும் ஒரு சீக்வன்ஸ். அதனால இசட்என் வந்து சீக்வன்ஸு. ஸோ எக்ஸ்என் வந்து ஏக்கு போச்சுன்னா, அந்த சீக்வன்ஸ் வந்து ஏக்கு போச்சுன்னா, ஒய்என் வந்து பிக்கு போச்சுன்னா, தென் இசட்என் வந்து சிக்கு போகும். சின்றது இங்கே ஏ பிளஸ் ஐபி. ரைட்? சரி. Next, a series Zn of complex number Zn equal to Xn plus Iyn converges if summation. இப்ப நான் சீக்வன்ஸுக்கு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதே தான் சீரீஸுக்கு. ஓகே, எஸ், சம்மேஷன் எக்ஸ்என் கன்வர்ஜென்டா இருக்கணும், சம்மேஷன் ஒய்என் கன்வர்ஜென்டா இருக்கணும். அப்படி இருந்தா சம்மேஷன் இசட்என் வந்து கன்வர்ஜஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட், the series summation Zn converges, then limit n tends to infinity Zn equal to 0, otherwise diverges. So particular m க்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். particular m வந்து நான் 0ன்னு சொல்லிட்டேன்னா மீதி இருக்கிற டேர்ம்ஸ் தான் நம்ம Z1 சீரீஸ்ல வரப்போகுது. ஓகே, ஸோ ZM வந்து ஆஸ் m பெருசாக பெருசாக, அதாவது பெரிய நம்பருக்கு மேல எனக்கு அந்த சீரீஸோட சம்மேஷன் வந்து 0ன்னு கிடைக்குது. ஓகே, அதே சார் இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லைன் போய்கிட்டே இருக்குது, இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இதுக்கு மேல, ஓகே, இந்த டைம் இந்த பிரேக்குக்கு மேல இது இட்ஸ் கோயிங் ஆன், இந்த ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு என்ன கிடைக்குது, இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் நான் சம் பண்ணா போதும். ஓகேவா, அப்ப ஆஃப்டர் சம் என், நம்ம என் பிக்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த எண்ணுக்கு அப்புறம் என் ஆர் எம் ஏதோ ஒரு நம்பர், ஓகே, சம் பாசிட்டிவ் நம்பர் எம். ஓகே, எம் பிக்ஸ் பண்றோம் இல்லையா, இந்த எம்முக்கு மேல எனக்கு இசட் எம் ஓட வேல்யூ வந்து எல்லாம் 0, இட் வேனிஷஸ் ஹியர். இங்க எல்லாத்துலயும் வேனிஷ் ஆகுது, 0 ஆயிடுது. அப்படின்ற போது எனக்கு இந்த எம்முக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்கும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், காசி கன்வர்ஜென்ஸ் நம்ம அங்கேயே பார்த்துக்கிறோம். காசி சீக்வன்ஸ், காசி அதெல்லாம் பார்த்துக்கிறோம். இங்கே வந்து காசி கன்வர்ஜென்ஸ், அதே தான், சேம் மீனிங் தான். சரி, சீரீஸ் சம்மேஷன் Zn converges if for every epsilon greater than 0 we have a n such that அங்க some modulus of Zn plus 1 plus Zn plus 2 plus and so on. Zn plus p and so on less than epsilon for n greater than n. ஸோ அங்கே காசி சீக்வன்ஸ்ல ரியலை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் n ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த அப்சல்யூட் வேல்யூ வந்து n xn minus xm will be less than epsilon சொல்லியிருப்பேன். ஃபார் சம் m, n, m greater than n, அதே டெஃபினிஷன் தான் இங்கேயும். ஓகே, இங்க வந்து n plus 1 n plus 2, அதாவது n-க்கு மேல உள்ள டேர்ம்ஸ் வந்து கேபிட்டல் n-க்கு மேல உள்ள டேர்ம்ஸ் வந்து என்னது, எல்லாமே வந்து அந்த எப்சிலானுக்கு பக்கத்துல, அதாவது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பக்கமா இருக்கு. ஆஃப்டர் n-க்கு அப்புறம் எல்லா டிஸ்டன்ஸும் பக்கம் பக்கமா இருக்குது அதுல. அப்ப ஆஃப்டர் n-க்கு அப்புறம் எல்லாம் ஒரே பாயிண்ட்ன்ற மீனிங், அதான் காசி சீக்வென்ஸ் சொல்றது. நம்ம என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் n-க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே நம்பர் தான், டிஃபரன்ஸே இல்லை. அதாவது அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குன்ற மாதிரி மீனிங். ஓகேவா, p is equal to 1 2 and so on. நெக்ஸ்ட், கம்பேரிசன் டெஸ்ட். கம்பேரிசன் டெஸ்ட் என்னன்னா, இப்ப சீரிஸ் சமேஷன் Zn is given, நான் Zn கொடுத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டேன்னா, and we have a series Bn, நானா ஒரு சீக்வன்ஸ் Bn எடுத்துக்குவேன். ஓகேவா, கொடுத்துருக்கிறது Zn சீக்வன்ஸ் சீரீஸ், நானா ஒரு இந்த Zn-க்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நோன் சீரீஸ் எடுத்துக்குவேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு சீரீஸ் எடுத்துக்குவேன். ஓகேவா, அந்த சீரீஸ் வந்து இதனோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ, ஏதாவது மாடலஸ் ஆஃப் Zn நம்ம எடுத்து கொடுத்துருக்கோடைய அப்சல்யூட் வேல்யூ எடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட Bn-ஓட கம்மியா இருக்குதா இல்ல பெருசா இருக்குதான்னு கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இப்ப வந்து மாடலஸ் ஆஃப் Zn வந்து லெஸ் தேன் Bn ஃபார் ஆல் n அப்படி இருந்துச்சுன்னா, தென் த கிவன் சீரிஸ் கொடுத்துருக்கிற சம்மேஷன் Zn வந்து கன்வர்ஜென்ஸ். ஈவன் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் கூட சொல்லலாம். நான் அப்சல்யூட் வேல்யூ எடுத்துதான் செக் பண்றேன், அப்சல்யூட் Zn லெஸ் தேன் Bn செக் பண்றேன். ஸோ அங்க வந்து நான் அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்னே சொல்லலாம். ஸோ என்ன பண்றோம், நம்ம கம்பேரிசன் டெஸ்ட்ல
அவங்க கொடுத்துக்கிற சீரீஸை வச்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டபிளா நம்ம ஒரு சீரீஸ் எடுத்துக்குவோம். கொடுத்துருக்க சீரீஸை வச்சு பேஸ் பண்ணி நம்ம ஒரு நோன் சீரீஸ் எடுத்துக்குவோம். அந்த சீரீஸ் நம்ம எடுத்துக்கிட்ட சீரீஸை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தா அது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், டைவர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த சீரீஸ் எடுத்துக்கிறேன். அந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்க சீரீஸ்ல இருந்து இருக்கிற டேர்ம்ஸ் வந்து கம்பேர் பண்றேன். Zn லெஸ் தென் bn இல்ல கிரேட்டர் தென் bn அப்படின்னு நான் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணிட்டு நான் லெஸ் தேன் தட் bn சொன்னா அது கன்வர்ஜென்ஸ் இல்ல ஈவன் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சொல்லலாம். ஏன்னா மாடலஸ் Z என்ன சொல்றதுனால, இல்லாட்டி டைவர்ஜென்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரேஷியோ டெஸ்ட். இது நம்ம கீழே படிச்சிருப்போம். கம்பேரிசன் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட், ரூட் டெஸ்ட். ஸோ ரேஷியோ டெஸ்ட் என்னன்னா n+1 திட்டமையும் n திட்டமையும் எடுத்துக்குவோம் சீரீஸ்ல. ஓகேவா? சீரீஸ் கொடுத்துக்கிறாங்க சம்மேஷன் Z அதுல n+1 திட்டமையும் n திட்டமையும் எடுத்துக்கிட்டு அதனுடைய டிஃபரண்ட் இது கண்டுபிடிச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சு அதுக்கு லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் அப்ளை பண்றேன். அந்த லிமிட் வந்து எல்ன்னு கிடைச்சிச்சுன்னா, ஓகே, அந்த லிமிட் வந்து எல்ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா, ரிசீவிங் எல் அப்படின்னா, தென் அந்த எல் வந்து லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1 ஈக்குவல் டு 1 பார்க்கணும். ஓகே, அந்த ரேஷியோ. சப்போஸ் லெஸ் தேன் 1 கிடைச்சிச்சுன்னா கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. ஓகே, நம்ம அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கனால கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி, டேக்கிங் ஒன்லி தி அப்சல்யூட் வேல்யூ. ஓகே, அதனால சொல்றாங்க. ஓகே, கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. ஆர்எல்ஸ் கிரேட்டர் தென் 1 வந்துச்சுன்னா அந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் ஃபெயில்ஸ், இந்த ரேஷியோ டெஸ்ட் ஃபெயில்ஸ். அப்போ நோ கன்க்ளூஷன். ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அது அதே சிமிலர் இந்த ரூட் டெஸ்ட், பட் இதை ரேஷியோ டெஸ்டோட அட்வான்ஸ் வந்து ரூட் டெஸ்ட்னு சொல்லலாம். இதுல வந்து நமக்கு எப்படி எடுக்கணும், பவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் x² x³ x⁻n இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ரேஷியோ டெஸ்ட் நம்ம டிவைட் பண்ணி போட முடியாது. ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ண முடியல அங்கெல்லாம் நம்ம ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் அதே மாதிரி சிமிலர் ரூட் டெஸ்ட் எங்க அப்ளை பண்ண முடியும் அங்கெல்லாம் வந்து ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நம்ம சீரீஸ் தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலயும் ரேஷியோ டெஸ்ட் ஹோல்ட் ஆகாது, எல்லா இடத்துலயும் ரூட் டெஸ்ட் ஹோல்ட் ஆகாது. சரி, ஓகேவா? சரி, இதுல வந்து நம்ம பவர்ஸ் மாதிரி நமக்கு சீரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம இந்த ரூட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே தான். nth ரூட் ஆஃப் தி nth டேர்ம். ஓகே, nth ரூட் ஆஃப் தி nth டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சுச்சுன்னா, ஓகே, அதுக்கு எனக்கு வேல்யூ எல்ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா, ரிசீவிங் தி nth ரூட் ஆஃப் தி nth டேர்ம் அது வந்து எனக்கு வேல்யூ எல்ன்னு கிடைச்சிச்சுன்னா அந்த எல்லோட பிஹேவியர், ஓகே, எல் லெஸ் தென் 1 எல் கிரேட்டர் தென் 1 எல் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுவோம். சிமிலர்லி அதுங்க சொன்ன மாதிரி தான். லெஸ் தென் 1 கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி, கிரேட்டர் தென் 1 டைவர்ஜஸ், ஈக்குவல் டு 1 அகைன் த டெஸ்ட் ஃபெயில்ஸ். ஓகேவா? சேம் அதே தான். 6th ஒன்னுக்கும் 7th ஒன்னுக்கும் சேம் ரிலேஷன் தான். லெஸ் தேன்னா கன்வர்ஜஸ், கிரேட்டர் தேன்னா டைவர்ஜஸ், ஈக்குவல் டுனா டெஸ்ட் ஃபெயில். ரெண்டுத்துலயுமே ரைட். சரி, அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், எல்லா கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸுக்குமே லிமிட்டிங் பாயிண்ட் வந்து எப்பயுமே ஒண்ணுதான் இருக்கணும். ஒரு லிமிட் பாயிண்ட் இருந்தாதான் அது கன்வர்ஜென்ஸ். 2 லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது ஆசிலேட் இல்லாட்டி டைவர்ஜிங்னு சொல்லலாம். மோர் தென் 1 லிமிட் பாயிண்ட் டைவர்ஜஸ். ஓகேவா? ஆசிலேட் மெத்தட் சொல்லுவாங்க. ஓகே, இட் ஆசிலேட்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் லைக் பெண்டுலம் இன் த கிளாக். ஓகேவா? கிளாக்ல இருக்கு பார்த்தீங்களா பெண்டுலம், அது எப்படி போகுது, ஃப்ரண்ட் ஃபோர் அண்ட் பேக் போயிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் ஆசிலேட்டருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஒன்று இந்த லிமிட்ல இருக்கும் இல்லாட்டி அந்த லிமிட்ல இருக்கும். ரைட். ஸோ ஆனால் கன்வர்ஜென்ட்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன், இது லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த லிமிட் பாயிண்ட் ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட், இட் மஸ்ட் பி a யூனிக் லிமிட் பாயிண்ட். அப்பதான் அதை கன்வர்ஜென்ஸ் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அங்க பவர் சீரிஸ் அடுத்தது. ரைட், பவர் சீரிஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் z மைனஸ் z0 வச்சு நான் பவர் சீரிஸ் கொண்டு வரேன். இட் இஸ் நாட் அ சிங்கிள் வேரியபிள். இங்க z மைனஸ் z0. ஓகே, z மைனஸ் z0 வச்சு நான் வித் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் அதை வச்சு நான் லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? லீனியர் காம்பினேஷன் ஃப்ரேம் பண்றேன். கான்ஸ்டன்ட்டையும் நமக்கு எடுத்துக்கிட்ட வேரியபிள் என்னது, z மைனஸ் z0. ஓகேவா? z0ன்றது சென்டர் ஆஃப் த சீரீஸ். ஓகேவா?
அந்த A0 A1 and ANன்றதெல்லாம் என்னது கான்ஸ்டன்ட். ஓகே, இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, A0 A1 A2 இதுல வர AIஸ்லாம் வந்து constant. It may be a complex constant or a real constant. That depends upon the choice of choosing constant. Okay, maximum complex constants தான். Okay, so இங்க z-ன்றது complex variable. இந்த z-ன்றது complex variable. z0ன்றது center of the series. ஓகேவா? ஆர் இது வந்து ரூட்னே சொல்லலாம். z0ன்றது root of the series னு சொல்லலாம். Okay, so nothing but an equation, right? A polynomial equation in terms of z minus z0. Okay, right? A polynomial equation in terms of z minus z0. Usually நம்ம அதுல particular case தான் நம்ம வந்து quadratic equation, cubic equation அப்படின்னு சொல்லுவோம். அது in terms of x ல வரும், x square and so on. x cube ல வந்தா cubic equation, x power 4 வந்தா 4th power. அதே மாதிரி இங்க framing equation, இது polynomial equation nth root வரைக்கும், nth power வரைக்கும் போகுது. Fixing n அவ்வளவுதான். சரி, power series in power of z. So இத particularize பண்ணோம்னா z0 பதிலா z னே வச்சு கொண்டு வந்தோம்னா nothing but summation of an zn. அதான் நான் சொன்ன பாலினாமியல் அப்படின்ட்டு. A0 plus A1z plus A2z square plus A3z cube and so on is going like that. Okay, சரி, இதுல இந்த பவர் சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்ல முடியுமா? ஓகே, எனக்கு கன்வர்ஜென்ட் பாயிண்ட் சொல்ல முடியாட்டியும் ஓகே ஐ வில் கலெக்ட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இல்லாட்டி எனக்கு அந்த பாயிண்ட் வந்து சில இன்டர்வல்குள்ள இருக்கும். ஓகே, அந்த இன்டர்வல்குள்ள தான் இந்த சம்மேஷன் வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இந்த கூட்டத்தொடர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாட்டி அந்த குறிப்பிட்ட இன்டர்வல்குள்ள அதனுடைய வேல்யூ இருக்குன்னு சொல்றது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகே, சரி, பாத்தீங்கன்னா சம்மேஷன் an z minus z0 the whole square. ஓகே, இது வந்து ஒரு பவர் சீரிஸ். அந்த ஸ்கொயர்ல அது n, அது z minus z0 is a power series. ஓகே, இந்த பவர் சீரிஸ் வந்து set of points converges. Then the set of points இது வந்து convergence if either. எப்ப அது convergence சொல்லலாம், நம்ம set of pointsக்கு convergent ஆகுது, ஆனா எந்த பாயிண்ட் எக்ஸாக்ட் சொல்ல முடியாதுனால if either the set of real numbers குள்ள அந்த வேல்யூ இருக்கலாம். ஸோ ரியல் நம்பர்ஸ்னா நான் என்ன எடுத்துக்கிறேன், மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எடுத்துக்கிறேன். வேணா ஆர்ல நான் இன்ஃபினிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு பேர் வந்து இன்டர்வல் ஆஃப் இன்ஃபைனைட் ரேடியஸ். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் கேட்பாங்க, இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்ப ஒவ்வொன்றுக்கும் நேம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்வல் ஆஃப் இன்ஃபைனைட் ரேடியஸ்னா என்ன, இன்டர்வல் ஆஃப் ஜீரோ ரேடியஸ்னா என்ன, இன்டர்வல் ஆஃப் லென்த் ஆர் சென்டர்ட் அட் ஜீரோ இப்படின்னு தான் கொடுப்பாங்க. பர்டிகுலரைஸ் பண்ணி இந்த இதை வந்து ஆர் வந்து இதுன்னு சொல்ல மாட்டாங்க சில சம்ஸ்ல. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்வல் ஆஃப் இன்ஃபைனைட் ரேடியஸ்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டி, அதுக்குள்ள நம்ம வேல்யூ இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் வந்து எனக்கு தெரியல, இது இஸ் நத்திங் பட் ஒன்லி ஜீரோ அப்படின்னு வந்துன்னா அது வந்து இன்டர்வல் ஆஃப் ஜீரோ ரேடியஸ், ஜீரோ மட்டும்தான், ஒரே ஒரு பாயிண்ட் ஜீரோ மட்டும்தான். அதோட என்டையர் பவர் சீரிஸோட சம் வந்து ஜீரோ மட்டும்தான் அப்படின்ற போது இன்டர்வல் ஆஃப் ஜீரோ ரேடியஸ். ஆருக்கு வந்து ஜீரோன்ற ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் z வந்து z minus z0 less than or equal to r ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, z minus z0 less than or equal to r அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து இந்த இன்டர்வல் ஆஃப் லென்த் வந்து இங்க r, இது வந்து r. இதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்டர்வல் ஆர் கண்டுபிடிக்க முடியும்னா அந்த இன்டர்வலுக்கு பேரு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி, அது இன்ஃபைனைட் ரேடியஸ் சொல்றேன். அடுத்தது அந்த ஆர் வந்து ஜீரோ, அப்ப மாடலஸ் ஆஃப் z minus z0 ஈக்குவல் டு ஜீரோ வந்திருக்கும். இப்ப எனக்கு வேல்யூ கிடைக்குது ஆருக்கு அப்படின்னா அதுதான் அதோட லென்த். ஓகே, சென்டர்ட் அட் z0, z0 மையமா வச்சு ஆறுன்ற ரேடியஸ்ல சுத்தி நான் ஒரு சர்க்கிள் மாரி ஃபார்ம் பண்ணனா அதுதான் எனக்கு அந்த இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அண்ட் ஆர் ஈக்குவல் டு z minus z0 ஓட வேல்யூ. ரைட்டா? These intervals are called, இப்ப நம்ம பார்த்தோம்ல ABC. ஓகே, இந்த A, இந்த B, இந்த C. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய
இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ன்னு சொல்லுவேன். ஓகேவா? இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ன்னு சொல்லுவேன். அண்ட் R is the radius of convergence of E of power series. இந்த கேபிட்டல் Rன்றது ரேடியஸ், அந்த இன்டர்வல் -∞, ∞, 0 இல்ல R, Z0, இது வந்து இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் some important theorems. இது ரிலேட்டடா பவர் சீரிஸ் ரிலேட்டடா some theorems பார்க்க போறோம். Convergence of power series. Every power series summation an z minus z0, okay, converges at the center z0. Okay, எங்க கன்வர்ஜென்ஸ் z0 மையமா வச்ச ஒரு சென்டருக்கு கன்வர்ஜென்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் converges at a point z equal to z1. Okay, z equal to z1 different from 0. So z1 என்ற பாயிண்ட் கன்வர்ஜென்ஸ் ஆச்சுனா then it converges absolute for every z closer to z0. So z வந்து z1 என்றமே வச்சிட்டோம்னா அது வந்து converges absolutely. Okay, where z வந்து closer z0 க்கு பக்கத்துல இருக்க பாயிண்ட் தான் z. Okay, z0 க்கு பக்கத்துல இருக்க பாயிண்ட் தான் z. ஆனா அது வந்து z1 ன்னு ஃபிக்ஸ் பண்ணா இது வந்து converges absolutely. அதான் கண்டிஷனை கொடுத்துங்க. Okay, then modulus of z minus z0 less than modulus of z1 minus z0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா converges at a point z1 அப்படி சொல்லுவேன். Okay, next இது ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். z0 கண்டுபிடிக்க முடியல, z1 கண்டுபிடிக்க முடியலனா diverges at the point z equal to z2. It diverges from z further away from z0 and z2. ஓகேவா? z2 ன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சு அது வந்து அந்த இடத்துல எனக்கு வேரி ஆகுது. ஓகேவா? z0 க்கும் போல z2 க்கும் போகல அப்படின்றது it diverges from there. Next, second point. For the power series summation an z minus z0 whole power n, if the series converges to the limit L star, இப்ப கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்க முடியும். அந்த கன்வர்ஜென்ட்டோட லிமிட் வந்து L ஸ்டார் ஆச்சுன்னா if L star equal to 0 and R equal to infinity, series converges to all z. So அப்ப என்ன சொல்லுவேன், L star வந்து 0, அந்த லிமிட்டிங் பாயிண்ட் வந்து 0, R வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபைனைட் ஆச்சுன்னா எல்லா z-க்கும் இந்த பவர் சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ். அதே உல்டா L star வந்து இன்ஃபினிட்டி, R equal to 0 போட்டோம்னா சீரிஸ் கன்வர்ஜஸ் அட் z0 ல மட்டும். ஓகேவா? z0 ல மட்டும் தான் அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ். எப்ப அந்த லிமிட்டிங் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டியாவும் ரேடியஸ் வந்து 0வா இருக்கும்போது. அப்புறம் L star வந்து 0வும் இல்லை, ஆனா L star வந்து greater than 0 and R equal to 1 by L star வந்து and limit n tends to infinity modulus of an by an plus 1 சீரிஸ்க்கு கன்வர்ஜென்ட் ஆச்சுன்னா அந்த ரேடியஸ். ஓகே, the limit n tends to infinity modulus of an by an plus 1 equal to 1 by L star or R அப்படின்ற ஆர்ன்றது கிடைச்சிச்சுன்னா அது பேர் இது வந்து நோன் வேல்யூ ஆர்ன்றதப்ப. ஓகே, ஏன்னா அது L star வந்து greater than 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ 1 by L star வந்து ஒரு நோன் வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சிச்சுன்னா then a series convergence in interval of length or centered at z0. ஓகேவா? ஸோ ஆர்ன்ற ரேடியஸ்ல z0 மையமா வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுன்னா அந்த சர்க்கிள்குள்ள தான் என்னுடைய அந்த சீரீஸோட சம்மேஷனோட வேல்யூ இருக்கும். ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவர் சீரிஸ். நம்ம பவர் சீரிஸை தான் நான் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போறேன். ஓகேவா? இப்போ நான் சமேஷன் மட்டும் பண்ணேன். இந்த சமேஷன் வந்து ஆக்சுவலா என்ன சொன்ன ஒரு ஈக்குவேஷன், பாலினாமியல் ரிலேஷன், லீனியர் ரிலேஷன், எது வேணா சொல்லலாம் நீங்க. ஓகேவா? ஒரு ஒரு கான்ஸ்டன்ட்டையும் வேரியபிளையும் கம்பைன் பண்றது தான் உன்னோட காம்பினேஷன் தான். இதோட காம்பினேஷன் தான் ஃபங்க்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் ரிலேஷன்ல. ஓகே, அப்ப இத வந்து நான் ஒரு f of z என்ற ஃபங்க்ஷனுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். a function is nothing but a relation between, அதுவும் ரிலேஷன் வந்து லீனியர் ரிலேஷன். ஓகே, லீனியர் ரிலேஷன் is a linear combination of constant and variable. அதாங்க சொல்லிக்கிறேன். So f of z equal to a0 plus a1 of z plus a2 z square plus and so on. Yeah, where the power series has no zero radius
non-zero radius of convergence are greater than 0. ஓகேவா? சரி. இப்போ அந்த ஃபங்க்ஷன் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். The function f of z with r greater than 0 இருந்துச்சுன்னா is continuous at z equal to 0. So radius of convergence வந்து greater than 0 இருந்தா அந்த function வந்து continuous. Okay, right. The function வந்து cannot be represented by two power series with the same center. So ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். நம்ம டெஃபினேஷன் வந்து நம்ம பேசிக் டெஃபினேஷன் படிச்சுக்கிறோம். ஏல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தனா பில அந்த எலிமெண்டோட இமேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்க முடியாது. ஓகே. ஆனா இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு பில இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒன்று தான் இருக்கணும். அப்பதான் அது ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன் ஆன் டூ ஃபங்க்ஷனா பார்த்துருக்கணும். அதுதாங்க சொல்றாங்க. அதே தான் இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கொடுக்க முடியாது. இங்க வித் சேம் சென்டர் கொடுக்க முடியாது. ரெண்டு வேல்யூ கொடுக்க முடியாது. அப்போ ஒன் ஆன் டூ அங்கே போயிடும். எனக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஒன் அண்ட் ஆன் டூ இருக்கணும். ஓகே, ரைட். A power series with non-zero radius of convergence or represent an analytical function. Okay, represent an analytical function. Represent an analytical function at every point interior to the circle of convergence. Okay, எல்லா பாயிண்ட்லயுமே அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்தா அது அங்க வந்து analytical function அப்படின்றது சொல்லுவோம். It represents an analytical function at every point interior to its circle. Okay. சரி. Next, derived series of power series has the same radius of convergence as the original series. So derivative, derived. Okay. Derived series of power series. Okay. அதுவும் இந்த ஃபங்க்ஷன் எங்க கன்வர்ஜென்ஸ் ஆகுதோ அங்கதான் அதுவும் கன்வர்ஜென்ட் ஆகும். ஓகேவா? The derived series of power series are the same radius of convergence as the original series, right? Sure. The power series obtained by integrating, okay, differentiation பண்ணாலும் சரி, integration பண்ணாலும் சரி, ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணாலும் சரி, இல்ல இன்டகிரேஷன் பண்ணாலும் சரி, அந்த f of z ஓட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எங்க இருக்குதோ அங்கதான் அதனுடைய டெரிவேட்டிவ் டிஃபரன்சியேஷனோட கன்வர்ஜென்ஸ் இருக்கும். இன்டகிரேட் வேல்யூ இன்டகிரேட் பண்ணாலும் அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் அங்கே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த டெய்லர் சீரிஸ். ஸோ டெய்லர் சீரிஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு எஃப் ஆஃப் இசட் வந்து பவர் சீரிஸ் சொல்றேன். ஸோ ஏஎன்ன்றது என்னன்னா 1/n ஃபேக்டோரியல் எஃப் பவர் nth டெரிவேட்டிவ் ஆஃப் இசட் நாட் and an is equal to 1/2 pi integral over c f of psi divided by psi minus z naught the whole power n plus 1 into d psi. Okay, so with the positive oriented around a simple closed contour. அதனால அந்த இன்டெகிரல்ல நான் அந்த சிம்பிள் போட்டுக்கிறோம். ஓகேவா? So an integral பாருங்க, it is nothing but it resembles the simple closed contour. அதனால தான் அந்த சிம்பிள் அது. ஓகேவா? That contains z naught in its interior and f of z is analytic on c and everywhere inside c. Okay, so f of z வந்து கண்டிப்பா அனலிட்டிக்கான இருக்கணும். எல்லா இடத்துலயுமே should be an analytical function over c. ஒரு closed interval, ஒரு closed contour. இதான் closed contour. Okay, இந்த கான்டூர்ல f வந்து டிஃபைனா இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும், கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா an வந்து இது. ஓகே, an வந்து இது. இல்ல nth டெரிவேட்டிவ் ஆஃப் fn ஆஃப் z ன்னு சொல்லலாம். ஓகே, f ஆஃப் z நாட்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துல எது வேணா எடுத்துக்கலாம். an ஒன்னு nth டெரிவேட்டிவ்னு சொல்லலாம், இல்ல an equal to integral of f psi divided by psi minus z naught whole power n plus 1 into d psi. எப்படி வேணா ரெப்ரசன்ட் பண்ணலாம் an. ஓகே, இந்த an கண்டுபிடிச்சோம்னா எனக்கு f of z தெரிஞ்சிடும். ஓகே, क्वेश्चनல இதான் கேட்பாங்க, ஃபைண்ட் f of z கேட்பாங்க. அப்ப நம்ம f டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு an கண்டுபிடிச்சு சம்மேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணா f of z கிடைக்கும். சரி, இன்னொன்னு டெய்லர் சீரிஸ் வித் ரிமைண்டர் rn. ஸோ ரிமைண்டர் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஸோ f of z nothing but summation k is equal to 0 to n
kth derivative of z naught f at z naught divided by k factor into z minus z naught plus rn of z. So இந்த rn of z தான் நான் ரிமைண்டர்னு சொல்றேன். ஓகே, அந்த rn of z வேல்யூ என்னன்னா z minus z naught whole power n plus 1 divided by 2 pi I integral over c and the same f of psi divided by psi minus z naught whole power n plus 1 into psi minus z into d. இதுதான் அந்த rn ஓட வேல்யூ. ஸோ இதுவும் டெய்லர் சீரிஸ் தான். ஓகே, ஸோ நம்ம nth டெரிவேட்டிவ் வச்சும் வரலாம், இல்லை இன்டெக்ரல் வச்சுட்டும் கொண்டு வரலாம். rn வச்சு ரிமைண்டர் வச்சும் கொண்டு வரலாம். Maclaurin series, a Taylor series with center z naught equal to 0. Okay, Maclaurin series என்னது? A Taylor series with center z naught equal to 0. Z naught வந்து 0 ன்னு போட்டோம்னா இந்த Taylor series தான் நான் Maclaurin series சொல்றேன். Next, Lorentz series. So Lorentz series என்னன்னா f of z வந்து அனலிட்டிக்கலா இருக்குது on two concentric circles C1 and C2 ரெண்டு சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிறேன் with center z0 மையமா வச்சு ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். f of z வந்து இந்த ரெண்டு சர்க்கிளுமே அனலிட்டிக். அதுல இந்த annulus between them f of z be represented by Lorentz series. ஓகேவா, இந்த C1 க்கும் C2 க்கும் இடையில ஒரு annulus இருக்கு இல்லையா, கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல f of z வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுதான் Lorentz series. ஓகே, அந்த C இருக்கு பாருங்க, Z2ன்றது C2ன்றது இந்த சர்க்கிள். ஓகே, C2ன்றது இந்த சர்க்கிள். ஸோ C1ன்றது இந்த அவுட்டர் சர்க்கிள். ஓகே, இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கும் இன்னர் சர்க்கிளுக்கும் இடையில ஒரு annulus ரீஜன், அதாவது இந்த ரீஜன் இதுதான் வந்து annular region சொல்றோம். ஓகேவா, சரி, இந்த ரீஜன்ல தான் நான் சின்னு ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி ஒரு சர்க்கிள் கண்டுபிடிச்சி அதுல வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லுவேன். சரியா, சரி, அதுதான் வந்து Lorentz series. So f of z is nothing but summation of an z minus z naught whole power n plus summation n equal to 0 to infinity bn divided by z minus z naught whole power n. Okay, so இதுல இந்த z minus z நாட்ன்றது நியூமரேட்டர்ல இருக்கிறது an ல இருக்கும், டினாமினேட்டர் இருக்கிறது z minus z நாட் bn ல இருக்கும். ஓகே, இதுல வந்து cன்றது ரெண்டுத்தோட காம்பினேஷன். ஓகேவா, an bn ஓட காம்பினேஷன் சமேஷன் cn z minus z நாட். ஒரு ஃபங்க்ஷனை ரெண்டு பார்ட்டா நான் பிரிச்சிருக்கிறேன். ஓகே, நியூமரேட்டர் பார்ட் செப்பரேட்லி அண்ட் டினாமினேட்டர் பார்ட் செப்பரேட்லி ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். ஓகே, and that is nothing but non-negative powers and negative powers. ஓகேவா, இதுதான் நான் பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவோம். பிரின்சிபல் பார்ட்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷனை நெகட்டிவ் பார்ட் தனியா, பவர்ஸ் தனியா, பாசிட்டிவ் பவர்ஸ் தனியா, அதாவது நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். ஓகே, ரெண்டா பிரிக்கிறதுக்கு பேர் தான் பிரின்சிபல் பார்ட். ஓகேவா, இங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் பிரின்சிபல் பார்ட்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. பிரின்சிபல் பார்ட்னா என்னன்னா ஃபங்க்ஷன், அது பவர் சீரீஸை ரெண்டா ஸ்பிளிட் பண்ற, நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா, பாசிட்டிவ் பவர்ஸ் தனியா நெகட்டிவ் பவர்ஸ் தனியா, அதுதான் வந்து பிரின்சிபல் பார்ட். ஓகே, சரி, the coefficient of the series are the integrals. ஓகே, ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த cnன்றது bnன்றது anன்றதுலாம் என்னது இன்டெகிரலோட வேல்யூஸ். ஸோ anன்றது 1/2 pi integral over c f psi divided by psi minus sin z naught n plus 1 into d psi. இதுதான் நான் வந்து cn அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே c minus n போட்டோம்னா bn கிடைக்க போகுது, நெகட்டிவ் பார்ட் டினாமினேட்டர் போகுது. ஸோ அதனுடைய வேல்யூ 1/2 pi integral over psi minus z naught whole power n minus 1 into f psi into d psi. ஓகேவா, இதுதான் பிரின்சிபல் பார்ட். இந்த cn c minus n தான் பிரின்சிபல் பார்ட் ஆஃப் f of z. ரைட், சரி, நெக்ஸ்ட்.
So the Lorentz series of a given analytical function is the analysis of convergence is unique. So இங்கே வந்து convergence வந்து unique சொல்றாங்க. However, f of z have different Lorentz series in two analytes. f of z வந்து நிறைய Lorentz கிடைக்கலாம். ஓகே, வேற வேற அனலைக்கு வித் சேம் சென்டர். இது வந்து இது பண்ண முடியாது. ஸோ வேற வேற அனலைஸ் எடுத்தோம்னா வேற வேற லாரன்ஸஸ் கிடைக்கும். சரி, ஆனால் எஃப் ஆஃப் செட்டோட அதோட வேல்யூ சம் பண்ணால் எஃப் ஆஃப் செட் தான் கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் சிங்குலாரிட்டி அண்ட் ஜீரோ. இப்போ நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டா பிரிச்சோம் இல்லையா, அதுல நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சு அது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனோட ஜீரோஸ் கிடைக்கும். அதே டினாமினேட்டர் மட்டும் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம்னா எனக்கு போல்ஸ் கிடைக்கும். ஓகே, இது நம்ம பின்னாடி போல்ஸ்னா என்ன ஜீரோ என்ன பார்க்கும்போது தெரியும். சரி, சிங்குலாரிட்டி அட் அ பாயிண்ட் எஃப் ஆஃப் இசட் இஸ் சிங்குலர் எப்பன்னு சொல்லுவோம், இசட் ஈக்குவல் டு இசட் நாட்ல எப்ப இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் இஸ் நாட் அனாலிட்டிக். ஓகே, எஃப் ஆஃப் இசட் வந்து அந்த z நாட்ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸோ இல்லை டிஃபரன்ஷியபிளோ ஏதோ ஒரு லாக் ஆகும். இங்கே கண்டினியூஸ் சொல்ல முடியாது, இல்லை டிஃபரன்ஷியபிள் சொல்ல முடியாது. ரெண்டும் சேர்ந்து சொன்னாதான் அது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, அங்கே அது லாக் ஆனிச்சுன்னா ஆனா அந்த பாயிண்ட்ல மட்டும் தான் லாக் ஆகும். z நாட்ன்ற பாயிண்ட்ல மட்டும் தான் லாக் ஆகும். பட் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் z நாட், அந்த z நாட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட்ல எல்லாத்துலயுமே அனாலிட்டிக்கா இருக்கும் எஃப் ஆஃப் z. அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் என்னோட அனாலிட்டிசிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்ல முடியலன்னா அந்த பாயிண்ட்ல மட்டும் அந்த சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் z சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ல மட்டும் z நாட்ன்ற பாயிண்ட்ல மட்டும் எஃப் ஆஃப் z வந்து ஒன்னு கண்டினியூஸ் இல்லாம இருக்கணும், இல்லை டிஃபரன்ஷியபிள் ஆகாம இருக்கணும். அந்த பாயிண்ட் தவிர அதுல சுத்தி இருக்கிற பாயிண்ட் எல்லா இடத்துலயும் அது அனாலிட்டிக்கா இருக்கும். எஃப் ஆஃப் z வந்து அனாலிட்டிக்கா இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியலன்னா அந்த பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதே அதோட நெய்பர்ஹுட்லயும் without further singularities of f of z, if z is equal to z naught has a neighborhood without further singularity of f of z, then f of z and the z வந்து is an isolated singularity. அதாவது என்னன்னா அந்த நெய்பர்ஹுட்லயும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் சொல்ல முடியல அப்படின்ன போது அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. z நாட் சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட்லயும் z நாட்லயும் எஃப் ஆஃப் z வந்து அனாலிட்டிசிட்டி சொல்ல முடியலனால அப்படின்னா அது வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. எஃப் ஆஃப் z has isolated singularity at z equal to z naught with Lorentz series expansion. F of z is equal to summation cn z minus z naught whole power n. ஸோ அப்போ அந்த ஈக்குவல் டு ஜீரோ போடுறோம் இல்லையா, அது என்ன ஆகும்னா டினாமினேட்டர் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும் இல்லையா, ஈக்குவல் ஜீரோ போட்டனால. அதனால அது டிஃபைன் பண்ண முடியாம போகுது. அதனால அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். So if cn equal to 0, cn வந்து 0வா இருந்தா, ஓகேவா, இந்த சிங்குலாரிட்டியை வந்து 3 டைம்ஸ் பிரிச்சுக்கிறேன். equal to cn வந்து equal to 0 வந்தா then we may say that it has a removable singularity at z equal to z naught. Okay, if k is a positive integer such that ck not equal to 0 and cn equal to 0 இருந்துச்சுன்னா for n is equal to minus k plus 1 minus k plus 2 போயிட்டு இருக்குது. Okay, then f has a pole of order k at z naught. Okay, அதாவது என்னன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா அது கே டினாமினேட்டருக்கு வந்து வேல்யூ கொடுக்க எனக்கு என்ன இருக்கும், டினாமினேட்டர் ஈக்குவல் 0 போனா இப்பதான் சொன்னேன், டினாமினேட்டர் ஈக்குவல் 0னா போல் கொடுக்கும், நியூமினேட்டர் மட்டும் ஈக்குவல் டு 0 போனா 0 கொடுக்கும்ட்டு. ஸோ அப்ப டினாமினேட்டர்ல என்ன பவர் கொடுக்குறோமோ அதுதான் அந்த போலோட ஆர்டர். அதே மாதிரி ஜீரோக்குன்னா நியூமினேட்டர்ல என்ன பவர் இருக்குதோ அதுதான் அந்த ஜீரோவோட ஆர்டர். மறந்துடக்கூடாது, நியூமரேட்டர் ஈக்குவல் டு போட்டோம்னா ஈக்குவல் டு 0ன்ட்டு நம்ம மேட்ச் பண்ணோம்னா அது வந்து 0 கொடுக்கும். டினாமினேட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம்னா அது வந்து போல்ஸை குறிக்கும். ஸோ அதனுடைய பவர்ஸ், நியூமரேட்டர் என்ன பவர், டினாமினேட்டர் என்ன பவர், நியூமரேட்டர் என்ன பவர் தான் அதான் ஜீரோவோட பவரு, அதில் ஆர்டர்னு சொல்லுவோம். போலுக்குன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு பவர் என்னன்னு பார்ப்போம், அது வந்து போலோட ஆர்டர், கேனா கே. ஓகே, சரி.
இப்போ Cn not equal 0 for infinitely many negative terms, எல்லாம் நிறைய negative terms வந்து Cn வந்து non-zero number இருந்துச்சுன்னா, then we see that F has a essential singularity. ஓகேவா? ஸோ ரெண்டு பார்த்துக்கிறோம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஓகே, சரி. அடுத்தது ஜீரோ. A zero of an analytical function f of z in a domain D is nothing but f of z not equal to 0. அதான் நியூமரேட்டர்ல z not ஓட வேல்யூ சப்மிட் பண்ணும்போது அது ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா அது வந்து எனக்கு 0 அப்படி 0 ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லுவேன். அது z நாட்ன்றது 0 ஆஃப் த ஃபங்க்ஷன். இதனுடைய ஆர்டர் என்னது? அதோடைய பவர் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் f of z has a 0 of order k at the point z equal to z naught if nth derivative of z naught equal to 0 for n is equal to 1, 0, 1, 2 and so on k. So அப்ப kth derivative வந்து not equal to 0 இருக்கும். ஓகே, nth derivative vanish ஆகுது, ஆனா kth derivative vanish ஆகல அப்படின்ற போது அந்த k 1th ல இருந்து அது 0 ஆகுது. k plus 1th, ஓகே, k plus 1th ல இருந்து 0 ஆகும். ஸோ kth டெரிவேட்டிவ்ல இருந்து 0 ஆகல அப்படின்ற போது அந்த k தான் அதனுடைய ஆர்டர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சிம்பிள் போல். சிம்பிள் போல்னா 0 ஆஃப் ஆர்டர் 1, k வந்து 1ன்னு வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அது வந்து சிம்பிள் 0ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். Next, some important theorem. If f of z is analytic and has a pole at z equal to z naught, then modulus of f of z tends to infinity as z tends to z naught. So f of z க்கு வந்து போல் இருந்துச்சு அப்படின்னா f of z வந்து tends to infinity. ஓகேவா? f of z வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா இருந்து f of z க்கு வந்து போல் இருந்துச்சுன்னா then f of z tends to infinity as z tends to z naught. Next. Next, residue theorem. Residue theorem என்னன்னா, first residue என்னன்னு பார்ப்போம். If f of z is analytic and have some non-removable singularity, non-removable singularity இருந்துச்சு அப்படின்னா f of z க்கு அந்த non-singularity பாயிண்ட்ல f of z ஓட லாரன்ஸ் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா f of z is equal to summation cn z minus z naught னு சொல்லுவேன். ஓகே, the coefficient c minus 1 of 1 by z minus z naught, okay, the first term, okay, minus c minus 1 and the denominator, okay, c minus 1 என்றது denominator, 1 by z minus z naught. So இங்க numeratorையும் denominator combine பண்ணி வச்சுக்கிறாங்க, minus infinity to plus infinity. அப்ப அது numerator வரும், denominator வரும். ஏன்னா n ஓட வேல்யூ தானே அது, n varies from combine பண்ணி தான் c வச்சுக்கிறேன். That first term இருக்குது c minus 1, c minus 1 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து residue of f at z naught சொல்லுவேன். ஸோ டினாமினேட்டரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 by z minus z naught என்றது டினாமினேட்டரோட ஃபர்ஸ்ட் டேர்ம், அந்த தான் வந்து residue of f at z naught சொல்லுவேன். ஓகே, that is residue of f of z at z equal to z naught equal to c minus 1 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காஷி ரெசிடியூ தியரம். இது வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ எங்கெல்லாம் அந்த ரெசிடியூ இருக்குதோ அந்த ரெசிடியூலாம் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் வேல்யூ பார்க்குறோம். அதுதான் காஷி ரெசிடியூ தியரமோட ஸ்டேட்மெண்ட். அதாவது என்னன்னா, டி வந்து பி a simple closed connected domain வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிம்பிள் க்ளோஸ்ட் கனெக்டட் டொமைன், அந்த டொமைன் வந்து கனெக்டட் தான். ஓகே, and let C be a simple closed positive oriented contour. Okay, அந்த சுத்தி இருக்கிற கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் வந்து அதுவும் க்ளோஸ்ட் தான். அப்ப ஃபினிஷிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஒன்னா இருக்கும். if f is analytic inside C, ஸோ அந்த C குள்ளார அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, C குள்ளார f வந்து அனாலிட்டிக்கா இருக்குது, அண்ட் ஆன் C பவுண்டரியிலையும் f வந்து அனாலிட்டிக். ஆனா சில பாயிண்ட்ஸ்ல மட்டும், எக்ஸப்ட் த பாயிண்ட் z1 z2 and so on z10, சில பாயிண்ட்ஸ்ல மட்டும், ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல மட்டும் that lies inside C, அங்க மட்டும் f வந்து அனாலிட்டிக் இல்ல.
ஓகே. ஸோ அப்ப அந்த பாயிண்ட்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். C1, C2 அண்ட் சோ ஆன். Cn வரைக்கும் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் Z1, Z2ன்றலாம். ஓகே. That lies inside C. Okay. Then integral C f of z dz. அப்ப இன்டெக்ரலோட வேல்யூ பாத்தீங்கன்னா என்னன்னா 2 pi I into summation of residue of f of z. So எங்க அந்தந்த z1 z2 and so on அந்த பாயிண்ட்ல எல்லாம் ரெசிடியூ கண்டுபிடிச்சி அதெல்லாம் சம் பண்ணி 2 pi ஆல மல்டிப்ளை பண்ணனா அதுதான் அந்த இன்டெக்ரலோட வேல்யூ. ஸோ இது எக்ஸாம்பிள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஃபில்டர் பார்த்துக்கிறோம் இல்லையா, ரைஸ் ஃபில்டர், அதாவது ஜல்லடன் சொல்லுவாங்க. ஜல்லடன் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டை இருக்கும். ஓகே. ஆனா அந்த ஜல்லடை சுத்தி இருக்கிற ஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பி, அது வந்து கண்டினியூஸா இருக்கும். அதுல இருக்கிற நரம்பும் அந்த நூல் பின்னிக்கிறாங்க இல்லையா, அதுவும் கண்டினியூஸா இருக்கும். ஆனா இடையில வந்து ஓட்டைகள் இருக்கும். ஓகே. அந்த ஓட்டைங்களை மட்டும் விட்டுட்டோம்னா அது வந்து என்னது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே. அதன் மேல ஒரு துணியோ இல்ல ஒரு ஏதோ ஒரு அந்த ஓட்டைகளை விழாம ஏதாவது பொருள் அதில் போட்டோம்னா அது கீழே சிந்தாது. ஆனா தண்ணி ஊத்துனோம்னா கீழே சிந்தும். ஓகே. அதோட குட்டி, அந்த ஓட்டையோட குட்டியா இருக்க பொருள்லாம் கீழே சிந்தும். அப்ப அந்த ஓட்டையில நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா என்னது, அது மேல ஒரு துணி போட்டோம்னு சொல்லுங்க, அது என்ன, அது இட் பிகம்ஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தொடர்ச்சி இருக்கணும், தொடர்ந்து அதுல எந்த கேப்பும் இல்லாம கண்டினியூஸா என் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுதுன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் அங்கே இல்லை, டிஸ்கண்டினியூ ஆகுது. அப்போ அந்த டிஸ்கண்டினியூ ஆன பாயிண்ட்லாம் விட்டுட்டீங்கன்னா மித்த இடத்துல கண்டினியூஸா இருக்குது இல்லையா, அதை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்றது ரெசிடியூ தியரம். அது எப்ப அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கண்டினியூ இருக்கணும். நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு அது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரெசிடியூ அட் சிங்குலாரிட்டிஸ். ஸோ சிங்குலர் பாயிண்ட்ஸ்ல வந்து ரெசிடியூ எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்ப்போம். If f of z has a removable singularity at z0, removable singularity இருந்துச்சுன்னா then a minus n equal to 0 for n is equal to 1 to n. But denominator full காலி. Okay. And residue of f of z is equal to 0. Removable singularity இருந்துச்சுன்னா f of z ஓட residue வந்து 0. Okay. So f of z வந்து has a simple pole at z0 இருந்துச்சுன்னா residue of f of z is equal to limit z tends to z0 f of z into z minus z0. So simple pole-க்கு limit of f of z into z minus z0. இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் வந்து residue of f of z. அதே pole of order 2 வரும்போது டெரிவேட்டிவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. residue of f of z is equal to limit z tends to z0 d by dz of z minus z0 the whole square into f of z. அது ஆர்டர் 3னா டி ஸ்கொயர் போகும். ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபார்முலா மேடி. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ எஃப் ஆஃப் இசட் as a pole of order k இருந்துச்சு அப்படின்னா அப்ப kth டெரிவேட்டிவ் சொன்னால 2 இருந்துச்சுன்னா அந்த பவர் 2 வருது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அதே kth டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா kth டெரிவேட்டிவ் ஆஃப் z minus z0 whole power k into f of z. So 1 by k minus 1 ஃபேக்டோரியல் அங்க இருக்கு. ஓகேவா? இதே வந்து f of z and g of z have a isolated singularity at z0. அப்ப என்ன ஆகும், residue of f plus g வந்து residue of f plus residue of g. ஓகே. இது பிரிச்சுக்கலாம். ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் f and g are analytic at z0. f of z0 equal to 0 and g of z0 has a simple 0. simple 0 இருந்துச்சுன்னா then f by g ஓட ரெசிடியூ பாத்தீங்கன்னா f of z0 divided by g dash ஓட of z0. ஓகே. சோ இதுதான் வந்து f by g ஓட ரெசிடியூ at z0. சோ இந்த போல்ன்றது 0ன்றது புரியணும்னா ப்ராப்ளம் பார்த்தா புரியும். கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிற பவர்ஸ் குறிக்கிறது. டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 போயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம சப்மிட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சுன்னா அதனுடைய பவரை வச்சுதான் இந்த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z கண்டுபிடிக்கிறோம். அது சிம்பிளா இல்ல டபுளா இல்ல கேத் ஆர்டரா அதெல்லாம் பார்த்து தான் அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை அதில் போட்டு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் வந்து சம் ஃபங்க்ஷன்ஸ், ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்ன, அதனோட ஜீரோஸ் என்ன, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி என்ன, இன்வர்ஸ் என்னன்னு நான்
டெவலப் பண்ணிக்கிறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது Cauchy's theorem and integral formula. If R is a rectifiable curve and suppose pi is a function defined and continuous on gamma, for each m greater than or equal to 1, let fm of z is equal to integral over gamma pi of w minus z the whole power minus m into dw for z belongs to R. Then fm வந்து analytic on c minus gamma. எந்த காமால நம்ம வந்து ரெக்டிஃபை காமான்றது ரெக்டிஃபைபிள் கர்வா எடுத்துக்கிட்டோம்னா பை வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் தட் காமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப்எம் ஆஃப் இசட்ன்றது என்ன டிஃபைன் பண்றேன்னா இன்டெகிரல் ஓவர் த கர்வ். ஓகே, வேற அந்த கர்வ் வந்து ரெக்டிஃபைபிள் கர்வ். ஸோ பை ஆஃப் டபிள்யூ இன்ட்டு இசட் மைனஸ் டபிள்யூ ஹோல் பவர் மைனஸ் எம் இன்ட்டு டிடபிள்யூ, இதுதான் என்னுடைய எஃப்எம் ஆஃப் இசட். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப்எம் ஆஃப் இசட் வந்து அதனுடைய பிஹேவியர் என்ன அனாலிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா ஆன் சி மைனஸ் காமா அண்ட் அதோட டெரிவேட்டிவ் எஃப்எம் டேஷ் வந்து நத்திங் பட் எம் இன்ட்டு fm plus 1 of z for each m over m. Okay, so this is theorem, first theorem, right? Okay, next Cauchy integral formula. So this is very important formula, right? The Cauchy residue formula vachu varum idu. Okay, sure. Let G be an open subset of the plane. Okay, subset eduthukiren, open subset, and f takes G to C, an analytical function. Okay, f ன்றது ஒரு analytical function. So gammaன்றது closed rectifiable curve in G. So நம்ம எடுத்துக்கிட்ட சப்செட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஓகே, ஜின்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த சப்செட்ல நான் வந்து ஒரு closed rectifiable curve gamma அப்படின்னு டிஃபைன் பண்றேன். such that n of gamma comma w equal to 0 இருந்துச்சுன்னா, yeah, for all w belongs to c minus g, then for all a in g minus gamma, எல்லா பாயிண்ட்ஸ் g minus gamma, அந்த gamma மட்டும் விட்டுடுங்க, அந்த gammaவை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே என்னால அந்த வேல்யூ கொண்டு வர முடியும் n of gamma comma a. Okay, so such that into fa ன்றது 1/2 pi a into gamma over r, sorry, integral over gamma f of g divided by z minus a into dz. Okay va, சரி, அது f of a இது. Okay va, g கிடையாது, f of a, right? சரி, next Cauchy integral formula. Cauchy integral formula second version என்னன்னா, let G be an open subset of the plane and f takes from G to C and a analytical function. If gamma 1 gamma 2 இது மாதிரி முதல்ல பார்த்தது ஒரு gamma மட்டும் பார்த்தேன், இப்போ இது மாதிரி நிறைய gammas, gamma 1 gamma 2 and so on, gamma m are closed rectifiable curves in G such that n of gamma 1 w plus n of gamma 2 w and so on n of gamma mw எல்லாத்தோட சம் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, முதல்ல என்ன பண்ணேன், ஒரே ஒரு ரெக்டிஃபைபிள் ஆர்க் மட்டும் எடுத்துக்கிட்டேன், அது வந்து n of gamma comma w வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா I can find the value n of gamma comma a அப்படின்னு சொன்னேன். ஓகே, n of gamma comma a into f of a ஓட வேல்யூ வந்து இதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இது வந்து f of z இது. ஓகேவா, அதுங்க ஜின்னு கொடுத்துக்கிட்டாங்க, மாற்றிக்கணும், தப்பா பண்ணிக்கிறாங்க, f of z பிரிண்டிங் மிஸ்டேக். சரி, f of z அங்க இது அங்க ஒரு கர்வுக்கு நான் சொன்னேன் n of gamma comma a into f of a ன்றது இதுதான் இன்டெகிரல் வேல்யூ. இதே மாதிரி நிறைய இடத்துல என் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆக முடியல அப்படின்ற போது அது அந்த கர்வ் எல்லாம் எடுத்துட்டோம்னா gamma 1 gamma 2 and so on gamma n இருந்துச்சுன்னா இதனுடைய n of gamma 1 w n of gamma 2 w இது எல்லாமே வந்து சம் வந்து 0வா இருந்துச்சுன்னா தென் f of a ஓட வேல்யூ என்னன்னா summation of n of gamma k comma a. Okay, at a. ஓகேவா,
It's nothing but summation k equal to 1 to m 1 by 2 pi integral over gamma k f z divided by z minus a into dz. Okay. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? f of a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Okay. Next Cauchy theorem again. So இதுவும் அதனுடைய கண்டினியூஷன் தான். ஸோ இங்க என்ன சொல்லுவாங்கன்னா integral over gamma over k f equal to 0 provided that n of gamma 1 gamma n of gamma 2 and so on எல்லாமே equal to 0 and moreover என்னோட gamma 1 gamma 2 எடுத்துட்டேன் இல்லையா, அதெல்லாம் closed rectifiable curve இருந்துச்சுன்னா, ஓகே. ஸோ closed rectifiable curve இருக்கணும், f வந்து analytical function இருக்கணும், and moreover n of gamma 1 over w n of gamma 2 over w எல்லாமே ஜீரோவா இருக்கணும். அந்த சம் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா இதனை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரல் பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரல் ஓவர் காமா கே பார்த்தோம்னா அதனுடைய சம் வந்து ஜீரோவா இருக்கும். சரியா? லெட் அடுத்தது let G be a open subset of the plane and f takes G to C analytical function. அதே மாதிரி gamma 1 gamma 2 and so on gamma m எல்லாமே closed rectifiable curve in G such that இது எல்லாத்தோட சம்மும் வந்து ஜீரோவா இருக்குது for all w and a வந்து G minus gamma ஒரு பாயிண்டா இருக்குது and k greater than equal to 1 இருக்குன்னா then இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் சிங்குலாரிட்டி. ஸோ இப்போதான் நான் சிங்குலாரிட்டி நம்ம பார்த்து வந்தோம். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா என்ன, ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன, எசென்சியல் சிங்குலாரிட்டினா என்ன, போல்னா என்ன, போல் ஆஃப் ஆர்டர்னா எம் அப்படின்னா என்ன, அதோடைய வேற டெஃபினேஷன் தான் இது. அதே தான் நீங்க வேற மாதிரி சொல்லி ஃபங்க்ஷன் எஃப் பிளஸ் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட் இஸ் equal to a if r greater than 0 such that f is defined and analytic except that point. நெய்பர்ஹுட்னு சொல்லியிருப்பேன், இங்க பால்ல சொல்லியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பால் ஆஃப் ஏ ஓவர் ஆர் மைனஸ் அந்த பாயிண்ட்டை மட்டும் ஏ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆனா வந்து மற்ற எல்லா இடத்துலயும் இது வந்து அனலிட்டிக்கா இருக்கும். ஓகே, இதான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. பட் நாட் இன் பி ஆஃப் ஏ டு ஆர், ஏ இன் ஆர் அந்த பால்ல மட்டும் அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிசிட்டி இல்லை. மற்ற எல்லா இடத்துலயும் அந்த ஏன்ற பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெய்பர்ஹுட்டும் போயிடும். மற்ற எல்லா இடத்துலயும் அனாலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. அதே மாதிரி ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா எஃப் as ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி இருக்குது at s equal to a and then there exists a g which takes b of a to a comma and the ball to c and such that g of z equal to f of z எல்லா இடத்துலயும் மற்ற எல்லா இடத்துலயும் which is analytic in b of a comma a in r. Okay, so இந்த g of z வந்து analyticity in a comma r அந்த பால்லயும் then z equal to a ன்றது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. எஃப்ன்றத ஜி ஆக்கிக்கிட்ட பர்டிகுலரா அந்த பாயிண்ட்ல மட்டும் சுத்தி இருக்கிற பால்ல மட்டும் அது பிஹேவியர் என்னன்னு பார்த்து அதுதான் ஜி ஆப்போசிட்னு சொல்றேன். அந்த ஜி ஆப்போசிட் நான் டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா அது அனாலிட்டிக்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எஃப் வந்து அனாலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா தென் அது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அதே மாதிரி போல்னா என்னன்னா இசட் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா இருந்துச்சுன்னா இந்த ஏல எஃப் தென் a is a pole of f if limit modulus of f of z equal to infinity இருந்துச்சுன்னா ஏன்னா கீழே டினாமினேட்டர் தான் சொல்லிக்கிறேன். டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எனக்கு என்ன வரும், இது வந்து இன்ஃபினிட்டி போகும். அப்போ லிமிட்டிங் கேஸ் வந்து இன்ஃபினிட்டி ஃபார் எனி m greater than equal to 0. ஓகே, therefore f of z வந்து greater than equal to m ன்னு கிடைச்சுன்னா எங்க அந்த டிஸ்க்ல கிடைச்சுன்னா then f as a pole. ஓகே, எந்த இடத்துல ஏல. essential singularity na if an isolated singularity is neither a pole nor a removable singularity, அது போலாவும் இருக்க கூடாது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாவும் இருக்க கூடாதுன்னா அது வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஒரு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி வந்து போலாவும் இருக்க கூடாது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டி. அதே மாதிரி போல் ஆஃப் ஆர்டர் எம்னு என்னன்னா அப்பதான் சொன்னேன், அந்த கீழே இருக்க டினாமினேட்டர் பவர் தான் பார்ப்பேன், அந்த பவர் தான் அதனுடைய ஆர்டர் சொல்லிக்கிறேன். So f has a pole at z equal to a and m is the smallest positive integer such that f of z into z minus a in the whole power m as a removable singularity. இப்படின்னு சொல்லலாம் அந்த definition. At z equal to a and then f has a pole of order m at z equal to a.
ஸோ இது வந்து another way of defining the singularities. ஓகேவா? அங்க நெய்பர்ஹுட் வச்சு சொன்னேன், இங்க பால் வச்சு சொல்லிக்கிறேன். அதான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஒண்ணுதான். நெய்பர்ஹுட்டும் ஒண்ணுதான், பாலும் ஒண்ணுதான். நீங்க எப்படி வேணாலும் டெஃபினேஷன் புரிஞ்சுக்கலாம். சிங்குலர் பார்ட். இப்போ சிங்குலர் பார்ட்னா என்னன்னா, நான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ரெண்டா பிரிச்சுக்குவேன். நியூமரேட்டர் ஒன்று டினாமினேட்டர். அதுதான் இங்க வந்து டினாமினேட்டர் மட்டும் ஒரு g ஆகும், நியூமரேட்டர் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ f has a pole of order m at z equal to a and f satisfies f is equal to ak by z minus a in the whole power k plus g1 of z அப்படின்னு நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். g1ன்றது analytic in b of a to r, a is in r with radius r, and a into center, r into radius, and am not equal to 0, then ak by z minus a the whole power k, okay, is called a singular part of f of z. So ரெண்டா பிரிக்க முடிஞ்சுனா f of z வந்து ரெண்டா பிரிக்க முடிஞ்சு அப்படின்னா g1 of z and ak by z minus a the whole power k denominator part மட்டும் அப்படி வர முடிஞ்சுன்னா இந்த பார்ட் தான் ak by z minus a the whole power k தான் நான் சிங்குலர் பார்ட் ஆஃப் f of z ன்னு சொல்லுவேன். மறந்துடக்கூடாது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ஓப்பன் கொஸ்டின் இது இனிமேல் தான் கேட்பாங்க. ஓப்பன் கொஸ்டின் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ரெண்டா பிரிக்க முடிஞ்சுன்னா அந்த டினாமினேட்டர் பார்ட் வச்சு நான் ஒரு பார்ட்டிஷன் கொடுக்க முடிஞ்சுன்னா தென் அந்த பார்ட்டை தான் நான் சிங்குலர் பார்ட்னு சொல்லுவேன். சரி, சம் இம்பார்ட்டன்ட் தியரம். If f has a isolated singularity at a, then the point z equal to a is a removable singularity. So isolated singularity கிடைச்சிச்சுன்னா ஸோ அந்த z equal to a-ன்றது removable singularity இருக்கணும் அப்படின்னா then limit z minus a into f of z அது வந்து 0வா கிடைச்சிச்சுன்னா, so in limiting case லிமிட் வந்து 0 கிடைச்சிச்சுன்னா z minus a into f of z வந்து 0 கிடைச்சிச்சுன்னா then the isolated singularity தான் நான் removable singularity சொல்லுவேன். If G is a region with A in G and if F is analytic G minus A with the pole at Z equal to A, then there is a positive integer m and an analytical function G from G to C such that F of Z வந்து G of Z by Z minus A the whole power m இருக்கும். Next Laurent series பார்ப்போம். Laurent series வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம், f of z வந்து an into z minus a whole power n எடுத்துக்கிட்டோம்னா அந்த கன்வர்ஜென்ஸ் இஸ் அப்சல்யூட் அண்ட் யூனிஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பால் a r1 r2ன்ற ரேடியஸ்ல வேற r1 r2ன்றது கேபிட்டல் r1 r2ல இருக்கு. ஆல்சோ anன்றது 1/2 pi integral over r f of z divided by z minus a whole power n plus 1 into d etc இருந்துச்சு அப்படின்னா then where r is a circle, modulus of z minus a equal to r for any r, r lies between r1 less than r2. Okay, moreover the series will be unique. Okay, series and then the series வந்து unique. Okay, சரி, இந்த Laurent series. Okay, f of z ன்றது an z minus a whole power n. அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், அந்த ஏன்ற பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா z minus a-ல அந்த ஏயை சுத்தி ஒரு பால் அந்த ஆனலஸ் ரீஜன் அது எப்படி இருக்கணும், r1 r2 அந்த ரேடியஸ் ரேடியஸ்குள்ள இருக்கணும். அது வந்து கேபிட்டல் r1 r2க்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் தான். ஸோ அது வந்து ஏன்றது எப்படி இருக்கணும், இந்த லாரன்ட் சீரிஸ்ல வர ஏன்றது எப்படி இருக்கணும், இன்டெகிரல் ஓவர் f of z. இதுதான் நம்மளுடைய f of z in terms of Laurent series. Right. If z equal to a is isolated singularity இருந்துச்சுன்னா of f and f of z is equal to z summation an z minus a whole power n b is Laurent series எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Laurent series எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா then representation in annulus a0 r. So radius வந்து 0க்கும் r-க்கும் இடையில இருக்குது annulus region. Then z equal to a-ன்றது removable singularity-ஆ இருக்கும் if and only if an equal to 0 and n less than or equal to -1. z equal to a-ன்றது போலா இருக்கும் இப்ப
am not equal to 0 இருக்கும்போது and an equal to 0 இருக்கும்போது ஓகே mக்கு அப்புறம் ஓகேவா then z equal to a ன்றது essential singularity இருக்கும் எப்ப an not equal to 0 for infinitely many negative integer நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் நிறைய நம்பருக்கு வந்து an not equal to 0 இருந்துச்சுன்னா அது வந்து essential singularity ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து Weierstrass theorem. If f has an essential singularity இருந்துச்சுன்னா then for every delta greater than 0 f of annulus of a is 0 delta will be equal to c. Some constant. The Weierstrass theorem. அடுத்தது same residue theorem பார்க்கிறோம். f has an isolated singularity at z equal to a and f of z வந்து லாரன்ஸ் இதுல சொன்னோம் அப்படின்னா about z equal to a the residue of f at z equal to a is a coefficient of a1 so a1 ஓட coefficient அதுதான் வந்து residue of f that is residue of f at a equal to a1 the residue ஓட இன்னொரு form of definition இது in terms of Lorentz seriesல so a1 அப்படின்றது கொண்டு வந்தோம்னா அந்த a1 ஓட கோஎஃபிஷியன்ட் தான் இந்த ரெசிடியூ ஸோ இதே வச்சு நம்ம வந்து ரெசிடியூ தியரம் சொல்லிக்கிறேன் அதே ரெசிடியூ தியரம் தான் இங்க ஐசோலேட்டட் பாயிண்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணோம்னா இங்க a1 a2 and so on an ஸ்கிப் பண்ணா rன்றது க்ளோஸ் டு ரெக்டிஃபைபிள் கர்வா இருந்துச்சு அப்படின்னா which does not pass us through any of these points எந்தெல்லாம் நம்ம வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்றோமோ a1 a2 and so on an அதெல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த பாயிண்ட் எல்லாம் இல்லாம என்னோட காமா இருந்துச்சுன்னா அண்ட் if காமா ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஓகே அந்த பாயிண்ட்ல வழியாலாம் இந்த காமா போகக்கூடாது ஓகே அண்ட் மோர் ஓவர் காமா வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா தென் 1/2 பை இன்டெகிரல் ஓவர் காமா எஃப்ன்றது நத்திங் பட் n ஆஃப் காமா கமா ak இன்டு ரெசிடியூ ஆஃப் எஃப் at ak இதனுடைய சம்மேஷன் தான் அது இன்டெகிரலோட வேல்யூ நெக்ஸ்ட் தியரம் f as a pole of order m at z equal to a and g of z equal to z minus a whole power m into f of z then residue of f at a ன்றது 1/m minus 1 factorial into g power m minus 1 into alpha at alpha sorry at a so இது ரெசிடியூட ஃபார்முலா ஓகே அது இன்டெகிரல் ஃபார்முலா இது ரெசிடியூ ஃபார்முலா ஸோ இன்டெகிரல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி அதில் கொண்டு போய் சமேஷன்ல போட்டோம்னா தான் எனக்கு இன்டெகிரல் வேல்யூ கிடைக்கும் நெக்ஸ்ட் போல்ஸ் அண்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஸோ அதே தான் சேம் தான் லாரன்ஸ் சீரிஸ்ல நியூமரேட்டர் பார்ட் வந்து ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டோம்னா அது வந்து 0 டினாமினேட்டர் வந்து போல் அதுதான் இங்க சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த எஃப் ஆஃப் இசட்டை பிரிச்சு காமிச்சிக்கிறாங்க an z minus z naught whole power n plus b1 divided by z minus z naught b2 divided by z minus z naught the whole square plus and so on bm divided by z minus z naught whole power m ஓகே ஸோ அந்த டினாமினேட்டர் பார்ட்ல வந்து m ஈக்குவல் டு 1 அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் போல் அதாவது b1 டிவைடட் பை z மைனஸ் z நாட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து pole of order 1 ஓகேவா அதே மாதிரி pole of order 2 னா b2 divided by z minus z naught the whole square அந்த பார்ட் ஸோ mக்கு போனோம்னா pole of order m இந்த டெஃபினிஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் ஸோ ஷோ தட் எஃப் ஆஃப் z வந்து e பவர் 1/z கொடுத்துக்கிறாங்க takes every value except 0 an infinite number of times in the neighborhood of z equal to 0 ன்னு நான் சொல்லணும் ஓகேவா இது 0 தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லயும் எசென்சியல் சிங்குலாரிட்டி இருக்கணும் ஓகேவா சரி பார்ப்போம் f of z வந்து e பவர் 1/z கொடுத்துக்கிறாங்க so to prove the required result என்ன result we have to show that f of z has an isolated singularity isolated essential singularity at z equal to 0 ன்னு சொல்ல போறேன் so அதுக்கு f of z வந்து e power பண்ணோம் அப்படின்னா என்னது f of z க்கு
e power 1 by z ஓட ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா 1 plus 1 by z plus and so on அந்த டேர்ம்ஸ் தெரியும் இல்லையா e power 1 by x க்கு ஃபார்முலா இது ஓகே சரி which is nothing but 1 plus summation 1 by n factorial into 1 by z power n okay அப்படின்னு எழுதலாம் இல்லையா since the partial part principal part of f of z contain infinite number of terms ஆமாவா இல்ல நிறைய டேர்ம்ஸ் இருக்குது n க்கு வந்து 1 to infinity பண்ணா infinite number of terms இருக்குது ஓகே பிரின்சிபல் பார்ட்ல ஓகே so z equal to 0 அப்ப infinite number of terms கிடைச்சதுன்னா அப்ப z equal to 0ன்றது isolated singular point ஓகே finite இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணலாம் ஆனா இது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுனால இட்ஸ் நத்திங் பட் isolated essential singularity ஓகே சரி நெக்ஸ்ட் function f of z is equal to e power z கொடுத்துக்கறாங்க as an isolated essential singularity நம்ம சொல்லணும் at z equal to infinity ல லாஸ்ட் சம் வந்து z equal to 0 ல பார்த்தோம் இப்போ z equal to infinity பார்க்கலாம் ரைட் f of z equal to e power z கொடுத்துக்கறாங்க அப்ப f of 1 by w ன்றது e power 1 by w அப்படின்னு எடுத்துக்கலாமா சரி இப்ப f of 1 by w எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 1 plus 1 by w plus 1 by அந்த மாதிரி ஃபார்முலால எழுதிக்கலாம் e power 1 by z ஓட ஃபார்முலா அது ரைட் இப்ப இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சம் மாதிரி we have an infinite number of zeros in negative powers of w அப்ப இதோட பிரின்சிபல் பார்ட் என்னது பிரின்சிபல் பார்ட் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 1 by w ல ஓகே சரி therefore எங்கெங்கெல்லாம் வந்து இதுக்கு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி இருக்குதோ அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து இருக்கும் இங்க இன்ஃபினிட்டி கிடைக்கும் இன்ஃபினிட்டில இருக்கும் இங்க ஜீரோக்குள்ள வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா அங்க e பவர் w ல இன்ஃபினிட்டில கிடைக்கும் e பவர் 1 by w க்கு நம்ம ஜீரோல வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி சொன்னோம்னா e பவர் z க்கு வந்து இன்ஃபினிட்டில வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி இருக்கும் அதேதான் அதனால தான் இங்க 1 by w போட்டு பார்த்தோம் ஓகே சரி so e power 1 by w as isolated singularity at w equal to 0 லாஸ்ட் சம் மாதிரி ஓகே லாஸ்ட் சம்ல கண்டுபிடிச்சது so therefore e power z ஓட isolated singularity எங்க இருக்கும் அப்ப 0 வோல்ட்டா இன்ஃபினிட்டி அப்ப z equal to infinity ல அதோட isolated singularity இருக்கும் next so find the residue of z cos 1 by z so இதோட residue கண்டுபிடிக்க போறோம் at z equal to 0 சரி f of z ஓட definition என்னது f of z ஓட definition வந்து z into cos of 1 by z so cos of 1 by z ஃபார்முலா படி எழுதணும்னா z into 1 minus இந்த bracketல இருக்குது ஓகேவா 1 minus 1 by 2 factorial into z square plus 1 by 4 factorial into z power 4 சரி இத இப்ப z உள்ள கொண்டு போயிடலாம் z உள்ள கொண்டு போய்ட்டோம் அப்படினா we will get the next term z minus 1 by 2z plus 1 by 24z cube and so on சரி இங்க 1 by z ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது -1 by 2 ஓகேவா 1 by z ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 by z ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வருது -1 by 2 அப்ப residue of at f of 0 என்ன வரும் இப்ப மத்ததெல்லாம் காலி ஆயிடும் ஹையர் பவர்ஸ் போகும்போது அப்ப residue of f of 0ன்றது என்னது -1 by 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான பாப்போம் அதான் கேட்டாங்க z equal to 0 ல அதோட residue என்ன அது -1 by 2 next problem f of z is equal to z cube by z square minus 1 at z equal to infinity ஓட residue என்ன right so f of z க்கு z cube by z square minus 1 இப்போ இந்த கீழ இருக்குறதுல டினாமினேட்டர் மட்டும் பாருங்க டினாமினேட்டர்ல நான் z ஸ்கொயரை மட்டும் வெளிய எடுக்கிறேன் ஓகே z ஸ்கொயரை மட்டும் வெளிய எடுத்தா என்ன வரும் 1 minus 1 by z ஸ்கொயர் உள்ளார இருக்கும் z ஸ்கொயர் வெளியில இருக்கும் சோ இந்த டினாமினேட்டரை நான் மேல கொண்டு போறேன் மேல இருக்கிற z கியூபையும் z ஸ்கொயரையும் நான் மியூச்சுவலா கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்ப எனக்கு என்ன ஆகும் இந்த z ஸ்கொயர்ல ஒன்னு போயிடும் அப்ப மேல ஒரு z மட்டும் தான் இருக்கும் ஓகேவா சோ மேல இந்த இதுல ஒரு z மட்டும் தான் இருக்கும் அப்ப z into 1 minus 1 by z square whole power -1 இருக்கும் ரைட் இப்போ அந்த பவர் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா z into 1 plus 1 by z square plus 1 by z power 4 plus 1 by
z power 6 ன்னு போயிட்டு இருக்கு. இது வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா. ஓகே, சரி. இப்போ z உள்ள கொண்டு போங்க. z உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா you get z into 1 z plus 1 by z plus 1 by z cube and so on போகும். இப்போ f equal to இன்ஃபினிட்டில தானே பார்க்கணும். z வந்து இன்ஃபினிட்டில, அப்ப ரெசிடியூ ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z, அதோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஆஃப். ஓகேவா, அது என்னது -1, அவ்வளவுதான். Next, determine the pole and residue at the pole of the function f of z equal to z minus z divided by z minus 1. அதே தான் இங்கேயும். இப்போ நம்ம போல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி the pole of f of z are given by putting denominator equal to 0. So போல்னா denominator 0 போடணும், 0னா numerator 0 போடணும் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ z denominator என்ன இருக்குது, z minus 1 இருக்குது. அது ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இசட்டோட வேல்யூ கிடைக்கும். அந்த இசட்டோட வேல்யூ தான் இங்க போல். ஓகே, சரி. அப்ப இசட் ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிருக்குது. இசட் அப்ப போல் வந்து 1. ஓகே, சரி. இதனுடைய ஆர்டர் என்ன, டினாமினேட்டரோட பவர் என்னன்னு பார்க்கணும். டினாமினேட்டர் பவர் என்னது 1. அப்ப இது போல் ஆஃப் ஆர்டர் 1. அப்ப சிம்பிள் போல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அந்த லிமிட் பாயிண்ட் கண்டுபிடி. இசட் தான் ஈக்குவல் டு 1ன்றது தான் போல். அந்த பாயிண்ட்ல நான் எஃப் ஆஃப் இசட்டை லிமிட்டிங் கேஸ் எடுக்கணும். அப்போ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லிமிட் இசட் மைனஸ் ஏ, அதாவது 1. இங்கே போல் வந்து 1, இசட் மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். அப்போ எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ அங்கே போட்டோம்னா இசட் பை ஜெட் மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ மேலே நியூமரேட்டர்ல இருக்கிற ஜெட் மைனஸ் 1ம் டினாமினேட்டர்ல இருக்கிற z மைனஸ் 1 மியூச்சுவலா கேன்சல் ஆகி z மட்டும் இருக்கும். அப்ப z டென்ஸ் டு 1ன்னு போட்டோம்னா லிமிட்டிங் கேஸ் போட்டோம்னா நீங்க வேல்யூ என்ன கிடைக்கும் 1. அப்ப ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் a வந்து என்னது 1. நெக்ஸ்ட் இப்போ எவாலுவேட் the integral over c z minus 3 divided by z square plus 2z plus 5 into dz என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த சி வந்து 3 கொடுத்துக்கிறாங்க. நம்ம இங்கே 1 மட்டும் பார்க்கலாம், ஒரு சி மட்டும் பார்க்கலாம். ரிமைனிங் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு z மைனஸ் 3 டிவைட் பை z ஸ்கொயர் பிளஸ் 2z பிளஸ் 5 கொடுத்துக்கிறேன். தென் the poles of f of z என்னது, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா அதான் போல். ஸோ டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணா கிடைக்கும் எனக்கு z ஈக்குவல் டு -1 + 1 - 2y கிடைக்கும். இப்போ அப்போ 2 வேல்யூ கிடைக்குது, எனக்கு போல் 2 கிடைக்கும் இல்லையா, ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது. அதனால z equal to -1 plus 2y ஒரு போல், -1 - 2y ஒரு போல். ஓகே, இப்ப இதுல ரெண்டுமே இந்த போல்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற சர்க்கிளுக்குள்ள இருக்குதுன்னு பார்க்கணும். பட் நம்ம கொடுத்துருக்கிற சர்க்கிள் என்னது, மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் டிவிஷன். இந்த மாலஸ் ஆஃப் z-க்குள்ளார நம்ம கொடுத்துருக்கிற போல்ஸ் வந்து இல்லை. ஓகே, மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1ன்றது இல்லை. இந்த இமேஜினரி பார்ட்டும் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருமே வராது. அதனால அப்ப அது இந்த போல் அவுட் சைட்ல இருந்தா 0 இன்டெகிரல் வேல்யூ வந்து 0 சொல்லிக்கிறேன். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு இன்டெகிரல் ஓவர் c z minus 3 divided by z square plus 2z plus 5 into dz வந்து 0. இது மாதிரி நம்ம 2ம் 3ம் பார்த்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் எவாலுவேட் trigonometric ஃபார்முலா. இந்த trigonometric ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. the integral over c sin pi z square plus cos pi z square divided by z minus 1 the whole square into z minus 2 into dz, where c is the circle modulus of z equal to 3. இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான், ஒரு ப்ரொசீஜரும் வித்தியாசமா பண்ணல. இங்கேயும் போல் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா, சரி. the function f of z is analytic at every point within c except at the poles. போல்ஸ்ல மட்டும். போல்ஸ் என்னது, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டா போல் கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன். அப்ப டினாமினேட்டர் என்னது, z minus 1 the whole square into z minus 2. ஓகேவா, அப்ப z equal to 0 போட்டனா into அப்ப என்ன கிடைக்கும், z equal to 1 z equal to 2 கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா z minus 1 the whole square இருக்குது. அப்ப whole squareன்றது it is a pole of order 2. அப்ப டபுள் போல். அதே மாதிரி z minus 2ன்றது ஆர்டர் 1 தான். அப்ப அது சிம்பிள் போல். ஓகே, சரி. இப்ப தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏன்னா இன்டெகிரல் வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப தனித்தனியா கண்டுபிடிச்சு சம் பண்ணணும். ஓகே, சரி. ரெசிடியூ அட் z equal to 2 மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா லிமிட் z minus 2 into f of z. So is a limit z tends to 2 and f of z வேல்யூ. அப்ப f of z என்ன கொடுத்துக்கிறாங்க,
sin pi z square plus cos pi z square divided by z minus 1 the whole square into z minus 2 இருக்கும். நம்ம z minus 2 மல்டிப்ளை பண்றது அது மியூச்சுவலா கேன்சல் ஆயிரும். கேன்சல்னால டினாமினேட்டர்ல z minus 1 the whole square மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம லிமிட் கொடுத்தோம்னா அந்த z க்கு பதிலா 2 னு கொடுத்தோம்னா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்க போகுது equal to 1 னு கிடைக்கும். ஓகே சரி. அப்ப z equal to 1 அந்த இடத்துல பாப்போம் ரெசிடியூ. அதுக்கு என்னது அது டபுள் போல்ன்றதுனால pole of order 2ன்றதுனால 1 by 1 factorial into d by dz z minus 1 the whole square into f of z. இது ஃபார்முலா பார்த்துக்கிறோம். So d by dz of sin pi z square plus cos pi z square divided by z minus 2. So இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நம்ம லிமிட்டிங் கேஸ் கொடுத்தோம்னா 2 pi plus 1 கிடைக்கும். Hence by residue theorem இதை சம் பண்ணிட்டு 2 pi ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப 2 pi into 1 plus z equal to 2ல 1 கிடைச்சிக்குது plus 2 pi plus 1 ரெண்டு ஆட் பண்ணோம்னா 4 pi I into pi plus 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் definite integral of trigonometric function. சரி, நம்ம definite integralனா எனக்கு வேல்யூ தெரியணும், அதாவது இன்டெகிரலோட வேல்யூ தெரியணும், அவ்வளவுதான். ஓகே சரி. இன்டெகிரலோட ரேஞ்ச் இன்டர்வல், அதாவது என்ன கொடுத்துக்கிறாங்க அதுல -3 pi by 4 to pi by 3. இந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா a to b ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த a-க்கும் b-க்கும் வேல்யூ தெரிஞ்சுச்சுன்னா அது வந்து டெஃபினைட் இன்டெகிரல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. சரி, -6 sin x minus 3 cos x into dx. இது வழக்கம் போலதான் நம்ம யூஷுவல் இன்டெகிரேஷன் தான். யூஷுவல் இன்டெகிரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிட்டாங்க, -6 sin x minus 3 cos x. அப்ப நான் ரெண்டா பிரிச்சேன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 6 வெளியே எடுத்தேன்னா இன்டெகிரல் ஓவர் sin x minus 3 into இன்டெகிரல் ஓவர் cos x. ஸோ sin x இன்டெகிரேட் பண்ணோம்னா எனக்கு cos x கிடைக்கும், cos x இன்டெகிரேட் பண்ணா sin x கிடைக்கும். இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்மிட் பண்ணோம்னா எனக்கு அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குது, எனக்கு 3 minus 3 root 3 by 2 plus 3 into root 2 by 2 கிடைக்கும். ஓகே சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இன்டெகிரல் ஓவர் 0 to 2 pi d theta by a plus b cos theta, அதோட வேல்யூ என்னன்ட்டு அது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா சரி, இப்போ எனக்கு டி டிடினாலே எனக்கு என்ன போயிடணும்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம z equal to e power i theta அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு போயிடணும். ஸோ e power i thetaனா காஸ் தீட்டா பிளஸ் i சைன் தீட்டா. ஸோ இதுல இருந்து 1 by z என்ன, z பிளஸ் 1 by z என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா அதுல இருந்து நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு போயிடலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது, காஸ் தீட்டா a plus b cos theta கொடுத்துக்கிறான் டினாமினேட்டர்ல. ஸோ அதுல இருந்து cos theta வேல்யூ என்ன, cos theta வேல்யூ வந்து z plus 1 by z ஆட் பண்ணும்போது தான் எனக்கு 2 cos theta வருது. ஓகேவா? ஸோ அதனால z plus 1 by z ஆட் பண்ணும்போது தான் எனக்கு 2 cos theta வருது. ஓகே, அப்ப cos theta வேல்யூ என்ன, இப்ப 1 by 2 z plus 2 1 by z. அப்ப sin theta வேல்யூ என்ன, 1 by 2y into z minus 1 by z. சரி, இப்ப d தீட்டாவை dz க்கு மாத்தணும். அதுக்கு z equal to e power i theta, dz க்கு எடுத்தோம்னா i into e power i theta d theta கிடைக்கும். அப்ப d theta வந்து dz by iz ன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்ப கொண்டு போய் சப்மிட் பண்றோம், அவ்வளவுதான் வேலை, வேற ஒண்ணும் வேலை இல்லை. So 1 divided by a plus b by 2 z plus 1 by z dz by iz. ஸோ இந்த ஐயை வெளியே தூக்கிட்டோம்னா dz by iz இருக்குல்ல, அதை வெளியே தூக்கிடுறேன், ஐயை 1 by ஐயை வெளியே தூக்கிட்டோம்னா dz by z a plus b by 2 z ஸ்கொயர் plus 1 by z கிடைக்குமா? ஓகேவா? நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல எல்சிஎம் எடுத்துக்கிறேன், z வேற ஒன்றும் பண்ணலாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம், என்டையரா ஏக்கு கொண்டு போறேன். ஏ கொண்டு வரும்போது நான் உனக்கு 2 into az plus bz ஸ்கொயர் பிளஸ் bz ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். இப்போ ஸோ என்ன கிடைக்க போகுது, z ஸ்கொயர் பிளஸ் 2az by b பிளஸ் 1 கிடைக்கும். பிஏ வெளியே எடுத்துட்டோம்னா ஓகே, அப்ப 1 by bi இன்டூ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா z மைனஸ் ஆல்பா இன்டூ z மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்னன்னா இந்த டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு எனக்கு ரூட் கிடைக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலால போட்டோம்னா சைட்ல போட்டுக்கிறேன். z equal to -2a by b plus or minus square root of b square minus 4ac. அந்த ஃபார்முலால குவாட்ரேட்டிக் ஃபார்முலால போட்டோம்னா z ஓட வேல்யூ கிடைக்கும். அந்த ரூட்ஸ் தான் அந்த ஆல்பா பீட்டான்றது.
ஓகேவா? சரி, ஆல்பானா என்ன, பீட்டானா என்ன? ஸோ இதுல வந்து நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் I வந்து 1/bi 2pi into residue at alpha residue at beta கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? அதான் R1 R2. R1 R2ன்றது residue at alpha residue at beta. So R1 is equal to limit of z minus alpha into 1 by z minus alpha into z minus beta கிடைக்கும். அப்ப எனக்கு R1ன்றது என்ன கிடைக்க போகுது? லிமிட்டிங் கேஸ் z டூன்ஸ் டு ஆல்பா கொடுத்தோம்னா ஆல்பா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். அதாவது b பை டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அது எப்படி கணிச்சுன்னு சைட்ல பாருங்க. b வந்து a வந்து கிரேட்டர் தென் b greater than 0 சொல்லிக்கிறேன். அப்ப a by b greater than 0 கிடைக்கும். b is outside c and alpha is inside c கிடைக்கும். ஓகேவா? ரைட். அதனால ஆல்பா மைனஸ் பீட்டான்றது எனக்கு 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை bன்னு கிடைக்கும். ரைட். சரி, அதுல இருந்து எனக்கு R1 R2 கிடைக்க போகுது. ஓகே, இது சிமிலர்லி R2 கண்டுபிடிச்சோம்னா z மைனஸ் பீட்டா இன்டூ f ஆஃப் z கண்டுபிடிப்பேன். ஸோ இன் மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அதுல வந்து அந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன, அது அவுட் சைடு போயிருது. பீட்டா இஸ் அவுட் சைடு சி. அதனால அந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த இன்டெகிரல் வந்து என்னது, இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஓவர் செட்ன்றது 1 by bi 2pi into b டிவைடட் பை அந்த ஆல்பாவோட வேல்யூ மட்டும் b டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அது வந்து R1 வேல்யூ மட்டும். ஓகே, சரி, இப்போ நீங்க சிம்பிளை பண்ணா we will get 2pi into square root of a square minus b square. Right? So these are the problems we have seen. Thank you. Thanks for watching my video. Thank you.